பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய கூற்றை கருத்தை இட்டு நான் ஒன்றுதான் சொல்ல முடியும். இவர்கள் ஒரு சாவீட்டில் தங்களுடைய அரசியலை செய்ய விரும்புகிறார்கள் என்பது மட்டுமே. விவாதம் செய்யாமல் தடுப்பதற்காகவே சுமந்திரன் அது தமிழில் இல்லை என்று ஒரு சாட்டை சொல்லி அதன் பின்னர் ஒருபோதுமே அந்த விவாதம் நடக்காமல் செய்த பெரும் கைங்கரியம் சுமந்திரனை தான். இந்த இடத்தில் நாங்கள் வடிவா கவனிக்கணும். மற்றது, இவர்களுக்கு அரசாங்க அதிபரை கேள்வி கேட்பதற்கான உரிமையை யார் வழங்கினார்கள்? அவர்களுக்கு 5 வருடம் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் கொடுக்கவில்லை. இந்த ஜனாதிபதி உண்மையில் 50 வீதத்துக்கு மேலே எடுத்து வரவில்லை, இவர் ஒரு குறைந்த வீதத்தில் தான் வந்தார் என்று சுமந்திரன் ஒரு ஊடகத்தில் சொன்னதை நான் பார்க்கிறேன். இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர், ஒரு பரிச்சயமானவர், தமிழ் தேசிய பரப்பில் பல தலைமைத்துவங்களை கொடுத்திருக்கக்கூடிய சாவகச்சேரி ரிவர்ட் கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் கந்தையா அருந்தவபாலன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்போது தாயகத்தில் இல்லை, விடுமுறையின் அடிப்படையில் இப்போது புலம்பெயர்ந்த தேசம் ஒன்றில் நிற்கின்றீர்கள். ஆனாலும் கூட இலங்கை முழுவதும், தாயகம் உள்ளடங்கலாக இலங்கை முழுவதும் ஒரு பேரிடர் சூழ்ந்திருக்கின்றது. அந்த மக்கள் பெரும் நெருக்கடிக்குள் இருக்கின்றார்கள். தாயக நிலப்பரப்பு மெல்ல மெல்ல மீண்டு வருகின்றது. சொந்தங்கள் மலையக பகுதியிலே பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சுனாமி பேரிடர் காலப்பகுதியில் அந்த மக்களோடு பணியாற்றியவர், அன்று பாடசாலை சூழலில் இருந்தவர், இன்று ஒட்டுமொத்த பாடசாலை மாணவர்களும் நெற்கதியாகி வீதிகளில் நிற்கின்ற ஒரு பேர் அவலம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சூழ்நிலை ஒரு முன்னாள் அதிபராக, ஒரு சமூக சேவையாளராக, தமிழ் விடுதலை புலிகளின் காலப்பகுதியிலும் கூட பல கட்டுமானங்களோடு பல வேலை திட்டங்களில் இருந்தவர் என்கின்ற வகையில் ஒரு தனிப்பட்ட ரீதியில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த அனர்த்தம் என்பது இதுவரை இல்லாத வகையில் எங்கள் மக்களை அதிக அளவு ஒரு தாக்கத்துக்கும் பாதிப்புக்கும் உள்ளாக்கி இருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த அனர்த்தம் என்பது எந்த விதமான பேதங்களையும் பார்த்து மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதல்ல. இலங்கையர்கள் எல்லோருமே இந்த தாக்கத்தினால் ஏதோ ஒரு வகையில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் இந்த பாதிப்புகளுக்கான நிவாரணங்கள், மீள் கட்டமைப்புகள் என்பதும் இலங்கையர் என்ற ஒரு அடிப்படையில் தான், அதாவது எந்த விதமான பேதங்களும் இல்லாத ஒரு அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. உண்மையில் இந்த பாதிப்பு என்பது பௌதிக ரீதியான பாதிப்புகள் மட்டுமல்ல, ஒரு உளவியல் ரீதியான பல்வேறு வகையான தாக்கங்களையும் தோற்றுவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாதாரணமாக உயிரிழப்புகளுக்கு மேலாக, ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு மேலாக அன்றாட செயற்பாடுகள் அத்தனையையும் இந்த அனர்த்தம் முடக்கி போட்டிருக்கின்றது. அது பொருளாதார ரீதியாக மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதன் தாக்கத்தை எதிர்காலத்தில் தான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இது எதிர்பார்க்கப்படாத மிக மோசமான ஒரு அனர்த்தம். எனவே இதில் இருந்து மீண்டு வருவதற்காக நாங்கள் அனைவரும் எந்த விதமான வேறுபாடுகளையும் மறந்து, எந்த விதமான அரசியல் நோக்கங்களையும் இங்கே புறந்தள்ளி, எல்லோரும் ஒற்றுமையாக இதில் இருந்து எவ்வாறு எமது மக்களை மீண்டும் அவர்களுடைய சாதாரண வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வளத்துக்கும் எவ்வாறு பணியாற்றலாம் என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்தில் அனைவருக்கும், பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, பாதிக்கப்படாமல் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருப்பதாகவே நான் கருதி கொள்கிறேன். அந்த வகையில் எல்லோருமே தங்களால் இயன்ற எந்த வகையான உதவிகளையும் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரம் கொடுத்து உதவி அவர்களை மீள கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருப்பதாகவே நான் உணர்கின்றேன். இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஊடக பரப்பையும் அவதானித்துக் கொண்டிருப்பீர்கள். இடம்பெற்ற அனர்த்தத்தையும் அதனுடைய சூழலையும் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனாலும் கூட அனுரகுமார அரசு என்பது இப்போது இடம்பெற்ற சம்பவத்தை ஒரு படுகொலையாகவே அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இடம்பெற்றது ஒரு படுகொலை, அதனை ஏற்க முடியாது என்று
தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கம் அந்த மக்களை காப்பாற்றி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, ஆனால் அது தொடர்பில் அவர்கள் சிந்திக்கவில்லை. எனவே இது ஒரு படுகொலை, அங்கு இருக்கக்கூடிய உடலங்களை கூட மீட்பதில் அவர்கள் கரிசனையேற்றிருக்கின்றார்கள் என்கின்ற கூற்றுக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன. இது உண்மையில் இடம்பெற்றது பேர் அனர்த்தமா, இனப்படுகொலையா? இந்த கூற்றை நான் செயல்படுத்தியிருக்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய கூற்றை. அது மட்டுமல்ல, ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இது ஒரு குற்றவியல் நடவடிக்கை என்று அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றவியல் வழக்கு தொடுக்க போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மரைக்கார் அவர்கள் குறிப்பிட்டார். மரைக்கார் அவர்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு மேலாக ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர், முன்னாள் ஜனாதிபதி, ஐக்கிய தேசிய கட்சி தலைவர், இவர் சொல்லியிருந்தார், இது ஒரு அரசியலமைப்பு மீறும் செயற்பாடு, அதாவது மக்களுடைய உயிர் வாழ்வதற்கான உரிமையை மீறுகின்ற ஒரு செயற்பாடு என்ற வகையில் பல்வேறு அபிப்பிராயங்கள் சொல்லியிருந்தார்கள். உண்மையில் நான் இவர்களுடைய அல்லது இதே போல இவர்களைப் போல கூறுபவருடைய கருத்தை இட்டு நான் ஒன்றுதான் சொல்ல முடியும். இவர்கள் ஒரு சாவீட்டில் தங்களுடைய அரசியலை செய்ய விரும்புகிறார்கள் என்பது மட்டுமே. உண்மையில் இவர்கள் மக்களை பற்றியோ, இந்த நாட்டின் எதிர்காலம் பற்றியோ, அல்லது அழிவுகளை பற்றியோ, அவை பற்றிய ஒரு நீண்ட கால ஒரு தூர நோக்கிலான சிந்தனை இல்லாது இந்த குழம்பிய குட்டையில் மீர்பிடிப்பது அல்லது ஒரு அழிவில் இருந்து தங்களுக்கு ஏதாவது பெற்றுவிடலாமா, தங்களுடைய சுயநல நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாமா என்று சிந்திக்கின்றார்கள் ஒழிய மற்றபடி நாட்டையோ மக்களையோ அவர்கள் சிந்திப்பதாக நான் கருதவில்லை. உண்மையில் இந்த அனர்த்தம் என்பது ஒரு திட்டமிட்ட விடயம் அல்ல. உண்மையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் ஒரு திட்டமிட்ட விடயம். அது தொடர்பாக தகவல்கள் இருந்துமே அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை. அதுக்கு பொறுப்பானவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள். அதான் பெரிய கவலைக்குரிய விஷயம். பொறுப்பானவர் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது ரணில் பிரதம மந்திரியாக இருந்த, அதுக்கு மேலே அவருக்கு ஆட்சிக்கு முண்டு கொடுத்தவர்கள் இவர்கள் எல்லோரும். அப்ப இந்த வகையில இருக்கின்ற பொழுது இது ஒரு அனர்த்தம், திடீர் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அர்த்தம். ஒரு புயல் வரும் என்று எங்களுக்கு பொதுவான ஒரு அறிவித்தல் இருந்ததை ஒழிய இதுவரை இந்த வரலாற்றிலேயோ அல்லது இது போன்ற ஒரு அழிவையோ அது ஏற்படுத்தும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இது ஒரு அனர்த்தம். சரி, அரசாங்கம் சில நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக எடுக்கவில்லை என்ற ஒரு குறைபாட்டை கண்டாலும் அதை இந்த நேரத்தில் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்யக்கூடாது. அந்த குறைபாட்டை எதிர்காலத்தில் நாங்கள் கருத்தை எவ்வாறு தீர்க்கலாம் என்று பார்ப்பதே உண்மையான மக்களுக்கு அரசியல் செய்பவருடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டுமே ஒழிய குழம்பிய குட்டையில் மீன்பிடிப்பது அரசியல், உண்மையான அரசியல் அல்ல. இவர்கள் எல்லோரும் இந்த அரசாங்கத்தை எவ்வாறு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்கலாம் என்ற ஒரு நோக்கில் செயற்படுகிறார்களே ஒழிய மக்கள் சார்பாக செயற்படுவதாக நான் கருதவில்லை. உண்மையில் இவர்களுடைய இந்த கூற்று அத்தனையும், அது படுகொலையாக இருக்கலாம், அல்லது குற்றவியலாக இருக்கலாம், அல்லது உயிர் வாழ்வதற்கான உரிமையை நீக்குகின்ற அரசியலமைப்பு தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம். இந்த ஒரு வாழ்வதற்கான உரிமையை மீறுகின்ற ஒரு அரசியலமைப்பு உரிமை என்று சொல்கின்ற ஒருவர் அனர்த்தம் தொடர்பாக, எதிர்பார்க்காத ஒரு விடயம் தொடர்பாக சொல்கின்ற ரணில் விக்ரமசிங்க இதுவரை இராணுவத்தினிடம் கையளிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் அவர் சொல்லவில்லை. அவர்களுடைய உயிர்கள் பறித்தது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் சொல்லாத பெருமானாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் மிக மிக கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக கூட இருப்பதை நான் பார்க்கின்றேன். இந்த அரசாங்கத்துக்கு அனுபவம் இல்லை, அதனால் தான் நாங்கள் அவர்கள் மீதான விமர்சனங்களை வைக்கிறோம். அந்த விமர்சனங்கள் என்பது அவர்களுக்கான அனுபவத்துக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆலோசனை போன்றுதான் இருக்கின்றது. எனவே எங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சாணக்கியன் ஊடகவியலாளர் சந்திப்பிலே வலியுறுத்துகிறார். அரசாங்கத்தை நாங்கள் விமர்சிப்போம், சுமந்திரன் கூறுகிறார், இவர்கள் பிழை விடுகிறார்கள் என்பதனால் தான் விமர்சிக்கிறோம், இவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்று இரண்டு பேரும் சரமாரியாக நாங்கள் தொடர்ந்து விமர்சிப்போம் என்று அழுத்தி சொல்லுகிறார். இந்த விடயம் தொடர்பாக உண்மையில் ஒரு ஆளுங்கட்சியை எதிர்கட்சி ஆளுங்கட்சியினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக விமர்சனம் செய்வது, விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எப்பொழுதும் அந்த விமர்சனங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்.
அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் உண்மையாக அந்த விமர்சனங்களுக்கு ஒரு பெருமானம் இருக்கிறது. வெறுமனையே பிழை பிடிப்பது, குறைகளை கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்துவது, பிழையான முறையில வெளிப்படுத்துவது அல்ல. உண்மையில் அந்த குறைகள் பிழைகளை தவிர்ப்பதற்கான ஒரு குறை நிரப்பியாக இவர்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனா இவர்களுடைய நோக்கம் அது அல்ல. வலிந்து பிழை பிடிப்பதும் அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி அதை பெரிதா பூதாகரமாக காட்டுவதும் அதன் ஊடாக மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்தின் மீதான ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்குவதும் தான் இவருடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த இடத்துல நான் கட்டாயமாக சொல்ல வேண்டும். இந்த தமிழரசு கட்சியினர் நிச்சயமாக அவர்கள் உண்மையான எதிர்கட்சிகள் அல்ல. அது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சிங்கள எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம், பொதுஜன பெருமையா இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், அவர்களுடைய நோக்கம் என்பது வேறு. அது அவர்களுடைய எதிர்கால அரசியல் இருப்பு, அரசியல் பதவி சார்ந்தது. ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியல் என்பது அவ்வாறானது அல்ல. அது தம் மக்களுக்குரிய உரிமைகளையும் வளங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அரசியல். அப்போ இந்த இடத்துல இந்த தமிழரசு கட்சியானது எங்களுக்கு மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திய எதிர்த்தரப்புகளுடன் கைகோர்த்து கொண்டு நின்று இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்பது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு நல்லாட்சி காலம் நல்ல ஆட்சி என்று சொல்லக்கூடிய ரணில் மைத்திரி ஆட்சி காலத்தில் இவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருந்து கொண்டு கூட அந்த வேலையை செய்யவில்லை. அந்த எதிர்கட்சி பதவியை பயன்படுத்தி நாட்டுக்கோ குறிப்பாக தமிழ் மக்களுக்கோ எதையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இவர்கள் எதிர்கட்சிகளுடன் கூடி இந்த தற்போதைய அரசாங்கத்தினை எதிர்ப்பதனுடைய நோக்கம் என்ன? நான் இவ்வாறுதான் சிந்திக்கின்றேன். ஏனென்றால் அனுர அரசாங்கத்தின் அவர்கள் பதவியில் இருக்க மட்டும், அது மாத்திரமல்ல, இந்த 5 வருட காலப்பகுதியை அவர்கள் சிறப்பாக செயற்படுத்தினால் தொடர்ந்தும் அவர்கள் தான் இருப்பார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தங்களுக்கு இந்த அரசியல் பங்கெடுத்து அதனூடாக வெளிப்படையாகவும் உள்ளார்ந்த டீல்களின் ஊடாகவும் தங்களுடைய நலன்களை பெற முடியாது போய்விடுகின்றது என்றுதான் இவர்களுடைய ஆதங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மற்றபடி உண்மையாக மக்களுக்கான அரசியல் செய்வதென்றால் தமிழரசு கட்சி அரசாங்கத்துடன் இணங்கி போக வேண்டிய விடயங்களில், குறிப்பாக இந்த அனர்த்தம் தொடர்பான விடயங்களில் தமிழரசு கட்சி அரசாங்கத்துடன் இணைந்தே வேலை செய்ய வேண்டும். நான் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கே இந்த அனர்த்தம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றோ அல்லது பௌத்தர்கள் சிங்களவர்கள் என்றோ தமிழர்கள் என்றோ அல்லது வேறு வகையிலே பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. அது எல்லோருக்குமான ஒரு பாதிப்பு. அப்ப இங்கே இந்த பாதிப்புக்கான நிவாரணங்கள், இந்த பாதிப்பில் இந்த மக்களை மேற்கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே அந்த வகையில் தான் இருக்க வேண்டும். வேற்றுமைகளை மறந்து நாங்கள் ஒற்றுமையாக இதிலிருந்து மக்களை மீட்டுவிட்டு பேர்ந்து நாங்கள் மக்களுக்கான அரசியலை வேறு வகையில் செய்ய முடியும். ஆனா இவர்களுடைய நோக்கம் என்னென்றால் இந்த தற்போதைய அரசாங்கத்தை எப்படி என்றாலும் சங்கடத்துக்கு உள்ளாக்குவதுதான் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தை தொடரவிட்டால் தங்களுக்கான நலன்கள் பாதிக்கப்படும் என்ற அடிப்படைதான் பிரதான காரணமாக இருக்கின்றது. உண்மையில் அவர்கள் தங்களுக்கு ஆட்சியை தாருங்கள், நீங்க விட்டுட்டு போங்கள், நீங்க சொன்னவரை அனுபவம் இல்லை, நாங்கள் அனுபவசாலிகள், அவர்களுடைய அனுபவங்கள் எப்படி நாட்டை இந்த நிலையை கொண்டு வந்தது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே. அவர்களுக்கு 5 வருடம் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், நீங்கள் கொடுக்கவில்லை. நாட்டை பற்றி கதைப்பதற்கு முதல் தங்களுடைய அனுபவத்தால் தங்களுடைய வீட்டை கூட பார்க்க முடியாதவர்களா இருக்கிறார். அப்ப மக்கள் 5 வருடம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஆணட்டுக்கும். அவர்களுக்கு நீங்கள் சரியான முறையில் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகள் என்ற வகையில் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வழங்கி உதவிகளை செய்து இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்தித்து அரசியலை கொண்டு செல்வதான் உண்மையான அரசியலாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உல்லாச பயணிகளாக வந்தவர்கள் கூட அந்த உல்லாசங்களை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு மக்களுக்கான நிவாரண பணிகள், மீட்பு நடவடிக்கைகள் ஈடுபடுவதை நாங்கள் இந்த ஊடகங்களினூடாக பார்க்கின்றோம். ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவன் மனித நேயத்துடன் ஈடுபடுகின்ற பொழுது
உன்னுடைய உறவுகள் அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதில் நீ அரசியல் செய்ய வெளிக்கின்றாய் என்றால் உண்மையாக நீ ஒரு மனிதனும் அல்ல, மனிதாபிமானம் உள்ள மனிதனாக இல்லாவிட்டால் மக்களுக்கான அரசியல் செய்பவனாக நீ ஒருபோதுமே இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் எதிர்க்கட்சிகளுடன் செல்வதனால் என்ன பலன் இருக்கின்றது, அது பிரயோசனமற்ற ஒரு விடயம் என்று குறிப்பிட்டீர்கள். எங்கள் மக்களின் சிக்கல்களை கையாளும் போது எதிர்க்கட்சிகளின் உதவி வேண்டும், அதனால் தான் நாங்கள் எதிர்க்கட்சிகளோடு ஒரு ஒன்றிப்பாக இருக்கின்றோம் என்று சாணக்கியன் அதுக்கும் பதில் கூறியிருக்கின்றார். மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுகின்ற போது எதிர்க்கட்சிகளின் உதவி வேண்டும் என்கின்றார். எதிர்க்கட்சி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் அல்லது நாளாந்த பிரச்சனைகள், சாதாரண பிரச்சனைகள், எங்களுடைய உரிமைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளின் ஆதரவும் தேவை என்பது உண்மை. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் ஏன் எதிர்க்கட்சிகளுடன் நிற்கின்றோம் என்பதும், அவ்வாறு எதிர்க்கட்சிகளோடு நின்று நாங்கள் என்ன சாதிக்கின்றோம், என்ன செய்கின்றோம், இதை இன்னொரு வகையில சொன்னா என்ன பயனுடைய விடயங்களை செய்கின்றோம் என்பதுதான் முக்கியம். நாங்கள் யாருடன் நிற்பது அல்ல, எதற்காக நிற்கின்றோம், அதன் மூலம் என்ன பயன் கிடைக்கும் என்றதையே தான் பார்க்க வேண்டும். எதிர்க்கட்சி வேண்டாம் என்று யாரும் கூறவில்லை, நிற்க வேண்டிய விடயத்தில் நிற்கத்தான் வேண்டும். நான் ஒரு சிறிய உதாரணத்தை இங்கே நான் சொல்ல விரும்புகின்றேன். நல்லாட்சி காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது, எதிர்க்கட்சி முக்கிய பணி செய்ய வேண்டிய ஒரு கட்சியாக இருந்த பொழுது, சபையில் மத்திய வங்கி ஊழல் தொடர்பான பிரேரணை ஒன்று கொண்டு வருகின்ற பொழுது அந்த பிரேரணையை சபையில் விவாதம் செய்யாமல் தடுப்பதற்காகவே சுமந்திரன் அது தமிழில் இல்லை என்று ஒரு சாட்டை சொல்லி அதன் பின்னர் ஒருபோதுமே அந்த விவாதம் நடக்காமல் செய்த பெரும் கைங்கரியம் சுமந்திரனை சார். உண்மையில் அந்த நேரத்தில் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எப்படி நடந்திருக்க வேண்டும் பாருங்கள். உண்மையில் ஒரு எதிர்க்கட்சியாக நீ உங்களை அங்கீகரித்த பொழுது கூட நீங்கள் அதற்குரிய கடமைகளை செய்யாமல் அரசாங்கத்துடன் பிள்ளையான நடவடிக்கைகளுக்கு, ஊழல் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு ஒத்துதி விட்டு இப்பொழுது நீங்கள் எதிர்க்கட்சியுடன் சேர்ந்து எதிர்க்கட்சி கடமைகளை செய்வதென்று சொன்னால் மக்கள் நம்புவார்களா? உங்களை நம்புவார்களா? மற்றது நீங்கள் செய்கிறீர்களா? சரி, நீங்கள் அந்த உண்மையான கடமைகளை செய்கிறீர்களா? இல்லையே. அப்ப நீங்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு மட்டுமே எதிர்க்கட்சியோட சேர்ந்து இருக்கிறீர்களே ஒழிய இந்த நேரத்தில் மக்களுக்காக சேவை செய்வதற்காக நீங்கள் எதிர்க்கட்சிகளுடன் சேரவில்லை என்பதுதான் வெளிப்பாடு. நீங்கள் கூறிய குற்றச்சாட்டோடு இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அவர்கள் கண்டி பிரதேசத்துக்கு சென்றிருந்தார்கள். கண்டி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிபரை சந்தித்திருந்தார்கள். அந்த அரசாங்க அதிபரை இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதான ஊடகங்கள் கூட கேள்வி எழுப்பியிருந்தன. குறுக்கு விசாரணை செய்வது போன்ற அவருடைய செயற்பாடு இருந்தது. நாங்கள் அப்படித்தான் கேட்போம், முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறுகின்றார் அரசாங்க அதிபர். அவர் கூறுகின்ற தகவலுக்கும் அங்கு இருக்கக்கூடிய இழப்புகளுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் மாவட்ட செயலகத்தில் இது தொடர்பாக வினவிய போது உண்மையில் தொடர்ச்சியாக தூக்கமின்மை மற்றும் பல மன உளைச்சல்களோடு அரசு அதிகாரிகள் அனைவரும் கடமையில் இருக்கின்றார்கள். தங்களை இப்படி அவர்கள் கலந்துரையாட வந்த போது எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் அவர்கள் கலந்துரையாடுவதற்கு தயாரானார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் பொய் சொல்லுகிறது, மரணித்தவர்களின் இலக்கங்களை மறைக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் சுமந்திரன் எடுக்கின்றார். ஒரு பேரிடர் வந்தபோது நீங்களும் சுனாமி பேரிடர் காலப்பகுதி, யுத்த பேரிடரின் போதெல்லாம் நீங்கள் அந்த மக்களோடும் மண்ணோடும் நின்றவர். அந்த வகையில் இப்போது சுமந்திரன் மாவட்ட செயலாளர் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டும் அவருடைய வாதமும் சரியா? ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இவ்வாறான பாரிய அனர்த்தங்களின் போது நடந்த விடயங்கள் தொடர்பாகவோ அல்லது எடுக்கின்ற நடவடிக்கைகள் தொடர்பாகவோ உடனடியாக நாங்கள் சகல விடயங்களையும் பூரணமாக செய்ய முடியும் என்று சொல்ல முடியாது. இந்த விடயத்தை அரசியலுக்கு அப்பால் நான் உங்களிடம் ஏன் கேட்கின்றேன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு புகழ்பூத்த கல்லூரியினுடைய நீண்ட கால அதிபராக இருந்தவர். உங்களுடைய நிர்வாக அடிப்படையில் அல்லது ஒரு அரச நிர்வாகத்தில் நீண்ட காலம் பணியாற்றிய ஒருவர். அந்த வகையில் தான் இந்த வினாவினை உங்களிடம் முன்வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக. அப்ப எந்த விடயத்திலையும் இவ்வாறு 100% ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு சிறப்பான நிலைமையை நாங்கள் அடைய முடியாது இந்த விஷயங்களை பொறுத்த மட்டில். அதுக்கு மேலாக நீங்கள் சொன்னது போல சில புறநடைகள் இருந்தாலும் பெரும்பாலான அரச பணியாளர்களும் சரி, தன்னார்வலர்களும் சரி, மிகவும் கஷ்டப்பட்டு நித்திரையின்றி உறக்கமின்றி தங்களுடைய கர்மங்களை செய்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இவ்வாறான ஒரு நிலையில் அவர்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு நாங்கள் எப்படி உதவி செய்யலாம்? இப்ப 2 விஷயம் இருக்கின்றது.
ஒரு தவறை சற்று ஒரு திருத்தம் அவருடைய வசனத்திலே, நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்திருக்கின்ற போதும் முகத்தினை இறுக்கமாக வைத்துக் கொண்டு 10-15 பேர் தான் உயிரிழந்தார்கள் என அரசாங்கம் பதில் சொன்னால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேளையில் அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையில் எங்களை எவரும் விமர்சிக்க கூடாது. அறந்தோபாலன் அதிபர் அவர்கள் கூட விமர்சிக்க கூடாது என்று நேற்றைய தினம் சுமந்திரன் அவர்கள் கூறிவிட்டார். நிச்சயமாக எங்களுக்கு இறப்புகளின் தரவுகள் அல்ல, இறப்புகளின் தரவுகள் இப்பொழுது முதல் அவசியமானவை அல்ல. ஏனைய விடயங்கள், அதில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதுதான் முக்கியமானது. மற்றது இவர்கள் இறப்புகளின் தரவுகளை எடுப்பதன் ஊடாக எதை செய்ய போகிறார்கள்? அது காலம் கடந்த இனி நீண்ட கால நோக்கில் அதற்கான தீர்வுகளை செய்ய வேண்டி இருக்கும். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னென்றால் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவது. இந்த இடத்தில் நாங்கள் வடிவாக கவனிக்கணும். மற்றது, இவர்களுக்கு அரசாங்க அதிபரை கேள்வி கேட்பதற்கான உரிமையை யார் வழங்கினார்கள்? அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறான கேள்விகளை கேட்பதற்கான உரிமையை யார் வழங்கினார்கள்? பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த இடத்தில் நாங்கள் எதிர்மறையாக செயற்படுவதை விட நேர்மறையாக செய்வதுதான் நல்லது. அதாவது அரசாங்க அதிபரிடம் சில விஷயங்களை சுட்டிக்காட்டலாம், சில தவறு இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், 100 விதம் செய்யலாம், விபியான விஷயங்கள் இருக்கின்றது. எனவே நாங்கள் இதையே நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், இதையே நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கு என்ன தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றால், அவ்வாறு கஷ்டப்படுகின்ற அரசாங்க அதிபரோ அல்லது அரசு பணியாளரோ யார் கூட நிச்சயமாக அவர்களை வரவேற்று அந்த உதவிகளை பெறுவார்கள், அதில் உள்ள சிக்கல்களை சொல்வார்கள். வேண்டும் என்று அரசாங்கமோ அல்லது அரச பணியாளர்களோ இதுகளை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையாக அவர்களுக்கான பணி, ஒரு பெரிய பணி இருக்கின்ற பொழுது உடனடியாகவே அந்த தரவுகளை சொல்வது என்பது முடியாது, யாருக்கும் முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வேறு விடயங்களில் மூழ்கி இருக்கின்ற பொழுது இந்த தரவுகள் எல்லாம் எடுத்து அதை வச்சு பார்த்து கொண்டிருப்பதே அல்ல. இப்ப இவர்களுக்கு வேலை அதான், எங்கே பிழை இருக்கின்றதோ அதை தேடி பிடிக்கிறதான் வேலை ஒழிய, வேலை செய்பவர்களுக்கு அது இல்லையே. அவர்கள் இயன்றவரை எவ்வளவு தூரம் மிக விரைவாக மீட்பு முயற்சிகளின் நிவாரணங்களை ஈடுபட வேண்டும் என்றுதான் யோசிப்பார். ஒரு அரசு அதிபருடைய பணி என்பது எவ்வளவு கஷ்டமானது, அது இந்த நேரத்தில் எவ்வளவு கஷ்டமானது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். சொல்வதும் கேட்பதும் யாருக்கும் இலகுவாக இருக்கும், ஆனா செய்வதுதானே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கூறியது போல அந்த சுனாமி அனர்த்தங்களின் போது கூட மிக செம்மையாக பல விடயங்கள் நடந்தது என்பது உண்மையானது. ஒரு விடுதலை படையுடனும் அரசாங்கத்தினுடைய மரபு ரீதியான படை மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை நாங்கள் ஒப்பிடக்கூடாது, அதை தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனா அந்த இடங்களில் கூட எல்லோரும் அவர்களுடன் ஒன்றுபட்டு மிக சிறப்பாக செய்வதற்கு உதவினார்களே ஒழிய யாரும் பிழை பிடிக்கிற வேலையில் அல்லது குறை காண்கின்ற வேலையில் இருந்ததில்லை. அது ஒரு முக்கியமான அந்த பண்பை மக்களிடத்தில் அவர்கள் வளர்த்திருந்தார்கள். மக்களும் அந்த நேரத்தில் அவ்வாறு தான் இருந்தார்கள். இதற்கு மேலாக இன்னொரு விஷயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் ஒரு அறம் சார்ந்த விஷயம் இருக்கின்றது. அவர்களுடைய அறம் என்னதான் எதிரிகளாக இருந்தாலும், என்னதான் நமக்கு துன்பங்களை செய்தவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய துன்பத்தில், அவர்களுடைய இறப்பில் ஒருபோதும் மகிழ்பவர்கள் அல்ல. இது தமிழர்களுடைய இயல்பான அறம். அந்த அறத்தின்படிதான் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சுனாமி காலத்தில் கூட அல்லது யுத்தம் நடந்த பொழுதும் கூட அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இராணுவத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள், பிடிபட்டவர்களும் சரி அல்லது யுத்தத்தில் இறந்த இராணுவத்திலும் சரி எவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள் அவர்கள் என்பது தெரியும். அதே போல அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட காலப்பகுதியில் எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் எத்தனையோ பணிகள் இருந்த பொழுதும், தங்கள் பகுதிகளில் பணிகள் இருந்த பொழுதிலும் அங்கே ஒரு அணியை தென்பகுதிக்கு அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்வதற்கான உதவிகள், பொருட்கள் எல்லாம் வழங்கினதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எல்லாம் எங்களுடைய தலைமை கடந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லி வைத்த விஷயங்கள், எங்களுக்கு வாழ்ந்து காட்டிய விடயங்கள். இதுதான் எங்களுடைய அறம். உண்மையில் இதில் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், இப்படி தலைவரை போற்றுகின்றவர்கள்
அல்லது தலைவரின் வழி நடப்பதாக சொல்கின்ற பலர் இந்த நேரத்தில் அவருடைய அந்த அந்த அறத்தன்மையை மனது கொள்ளாது எதிராக செயற்படுவது தான் எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் பழைய விடயங்களை சுட்டிக்காட்டி நீங்கள் இப்படி எல்லாம் செய்தீங்க, உங்களுக்கு வேணும் இப்படி எல்லாம் என்று சொல்வது எல்லாம் உண்மையில் தமிழருடைய அறமே அல்ல. உண்மையில் அது தேவை. எங்களுக்கு செய்த விடயங்கள், எங்களுக்கு ஏற்படுத்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தேவை. அது அந்தந்த நேரங்களில் நாங்கள் அவற்றை எச்சரிக்கையுடன் அணுகிக் கொள்ள வேண்டும், மனதில் வைத்திருக்க வேண்டும், அதற்கேற்ப நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது வேறு விஷயம். ஆனால் ஒருவனுடைய இறப்புல போ நீ எனக்கு இப்படி செய்த நீ சாத்தான் என்று சொல்வது எவ்வளவு நியாயம்? அது எங்களுடைய அறமா? இப்படித்தான் பலர் இருக்கின்றார்கள், இப்படித்தான் கனவேர் செயற்படுகிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். உண்மையாக நாங்கள் மக்கள் சார்ந்து, மக்களுடைய உணர்வு சார்ந்து செயற்படுவதால் இந்த நேரத்தில் முக்கியமான ஒன்றாக இருப்பதை நான் கருதுகிறேன். நீங்கள் கூறிய விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதையும் நான் இந்த இடத்திலே கூற வேண்டும். அவர் என்ன விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் இன்னும் ஒரு சில விடயங்கள் குறிப்பிட்டார். சுனாமி அனர்த்தம் வந்த வேளையில் அன்றைய அரசாங்கமே வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளுடன் இணைந்து கட்டமைப்பினை ஏற்படுத்தியது, பொது கட்டமைப்பினை ஏற்படுத்தியது. அந்த பிரதேசங்களிலே ஆளுகை செய்தவர்கள் அதே வேளையில் அதனை தடுப்பதற்கு நீதிமன்ற படியேறிய ஜேவிப்பினருடன் இணைந்து வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அவர் மறக்கவில்லை. நீங்கள்லாம் அந்த பொதுக்கட்டமைப்பை உடைத்தவர்கள், ஆனாலும் நாங்கள் உங்களோடு வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், நீங்கள் அதனை கூற வேண்டாம் என்கிறீர்கள் அவர் கூறியிருக்கிறார். இதிலே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவருடைய நோக்கம் நீங்கள் சொன்னது போல சரி, அவர்கள் அப்படி செய்தவர்கள், நாங்கள் அவ்வாறு இருந்து நாங்கள் கூட இணைந்து செயற்படுகிறோம் என்று அவர்கள் செயற்படவில்லை. அவர்கள் செயற்படாமல் அவர்கள் மறைமுகமாக அந்த அந்த விமர்சனத்தை, அனுர அரசாங்கத்தின் மீதான விமர்சனத்தை முன்வைக்கின்றார்கள். அது ஒரு விமர்சனம் சரி, ஆனால் விமர்சனங்கள் எப்பொழுது எங்கே வைப்பது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுக்கு மேலாக ஒன்றை யோசிக்க வேண்டும். நாங்கள் இப்படி கடந்த காலங்களில் இந்த அரசாங்கங்கள் செய்தது எல்லாம் சொல்லி தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்க போகின்றோமா, அல்லது அவற்றை மனம் கொண்டு இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கத்துடன், அது எந்த அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துடன் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக நாங்கள் முயற்சிக்கு போகிறோமா என்பது. எப்பொழுதும் நாங்கள் அந்த வகையில சிந்தித்து தொடர்ந்து எதிர்ப்பு காட்டிக்கொண்டு இருப்போம் என்றால் நிச்சயமாக இங்கே எந்த விதமான பயனையும் நாங்கள் பெறப்போவதில்லை. அதற்காக அதை மறக்க வேண்டும் என்றோ அல்லது அந்த விடயம் தொடர்பாக இவர்கள் மீதான எச்சரிக்கையும் ஐயமும் இருக்கக்கூடாது என்றோ நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று நாம் விலகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் என்னதான் போராட்டம் செய்தாலும், என்னதான் வெளிநாடுகளில் சென்று வந்தாலும், இறுதியாக எங்கள் கொடுக்கல் வாங்கல் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடனும் மக்களுடனும் தான் என்பதை மறக்க நாங்கள் கூடாது. இந்த இடத்துல என்ன ஒன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்ப அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை என்று இப்பதான் அண்மையில போய் தமிழரசு கட்சி அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை செய்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னமும் அவர்கள் இந்த அரசாங்கத்தை படும் மோசமாக விமர்சித்தார்கள். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், இவர் இந்த ஜனாதிபதி உண்மையில் 50 வீதத்துக்கு மேலே எடுத்து வரவில்லை, இவர் ஒரு குறைந்த வீதத்தில் தான் வந்தார் என்று சுமந்திரன் ஒரு ஊடகத்தில் சொன்னதை நான் பார்க்கின்றேன். இது எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அரசியல் அமைப்பின்படி ஒரு ஜனாதிபதி வந்திருக்கிறார், ரிக்ஸோவையோ அனுராவோ அல்லது வேறு யாரோ ஒரு வந்திருக்கின்றார். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதனூடாகத்தான் காரியத்தை செய்யலாம். அப்ப அதற்கு முன்னரும் எதிராக விமர்சிக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அரசாங்கத்துடன் பேச போறோம் என்று ஒரு படம் காட்டி போட்டு நாடகம் ஆடிவிட்டு திரும்பவும் அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்கின்றார்கள். இப்ப எதிர்கட்சி சஜித்தோ அல்லது வேறு எதிர்கட்சிகளோ செய்வது என்பது வேறு, ஏன்னா அவர்களுடைய நோக்கம் வேறு. ஆனால் நாங்கள் அவ்வாறு எதிர்ப்பது எவ்வளவு தூரம் எங்களுக்கு பயனை தரும், அதனால் என்ன பயன் எங்களுக்கு விளைய போகின்றது என்பதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் அந்த எதிர்கட்சிகளினுடைய நோக்குக்கு நாங்கள் ஒருபோதும் அடிமையாக கூடாது. நாங்கள் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்கள் மக்களுக்கு என்ன என்பதையும் தான் சிந்திக்க வேண்டுமே ஒழிய மற்றவற்றை சிந்திக்க கூடாது. மற்றது, அவர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கிற உரிமை இருப்பதாக சொல்கின்றார்கள். அப்படியானால் அவர்களை விமர்சிப்பதற்கான உரிமை அவர்கள் சார்ந்த மக்கள் ஒருவருக்கும் இருக்கின்றது, அருந்தவாளன் உட்பட எல்லாருக்குமே இருக்கின்றது தானே. தாங்கள் விமர்சிக்கலாம், அது நியாயம். தங்களை விமர்சிப்பது அநியாயம் என்று சொல்வது
அது தவறு என்று சொல்வது எவ்வகை நியாயமாக இருக்க முடியும்? விமர்சனங்கள் அவசியம், அது எல்லாருக்கும் அவசியம். அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் அவசியம், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எதிர்கட்சியின் மீதான விமர்சனங்கள் அவசியம். அதே மாதிரி ஒரு பொது வாழ்வையில் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு மீதான விமர்சனங்களும் அவசியமாகத்தான் இருக்கின்றது. ஆனா அந்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருக்க வேண்டும். தவறுகளை சரியான வழியில் சொல்கின்ற விமர்சனங்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டலாம், ரெண்டு வகையில சுட்டி காட்டலாம். ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய மனைவி சமைக்கிறான், சாப்பிடுகிறேன், நான் அதுக்கு உப்பு காணாது. நான் அது ரெண்டு வகையில அதை வெளிப்படுத்தலாம். என்ன சமையல், அது உப்பு மில்ல ஒன்றுமில்ல, கொண்டு வந்து சாப்பாடு வேண்டாம் என்று நான் வெறுப்பாகவும் சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் என்றும் சொல்லலாம். ரெண்டும் ஒன்றுதான். அதாவது உப்பு காணாது என்ற விஷயத்தை நாங்கள் ரெண்டு வகையில சொல்லலாம். எங்களை பொறுத்த மட்டில், அதுவும் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில், இந்த ஆரோக்கியமான விமர்சனங்கள் மிக அவசியமானது. இங்க நான் முதல் சொன்னது போல, நாங்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகள், நிவாரண நடவடிக்கையிலும் அல்லது இது போன்ற விஷயங்கள்ல எப்பொழுதும் குறை நிரப்பிகளாக, எங்கே தவறுகள் அல்லது எங்கே இடைவெளிகள் இருக்கின்றதோ அந்த இடைவெளிகளை எங்களால் எவ்வாறு நிரப்ப முடியுமோ அவ்வாறு நிரப்புகின்ற ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டுமே ஒழிய, அந்த இடைவெளிகளை பெரிதாக்கி அதில் ஈடுபடுவடைய மனங்களை நோகடித்து செய்வதனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடைக்க போவாது. நீங்கள் இப்போது விமர்சனம் என்று கூறிய போதுதான் இன்னும் ஒன்று வெளிவருகின்றது. உண்மை வெளிவந்தால் தான் நிவாரணப் பணிகளும் சரியான முறையில் நடைபெறும். விசேடமாக ஊடகங்களை இதனை விமர்சிப்பதை பார்க்கவும் அருவருப்பாக இருக்கின்றது. செய்தியை பிரசுரிப்பதுதான் அவர்களின் வேலையாக இருக்க வேண்டுமே தவிர, செய்திகளின் பின்பக்கமாக கிரிக்கெட் வர்ணனை போல் தமது விமர்சனங்களை முன்வைப்பது அருவருக்கத்தக்க செயலாகும். இந்த பேரிடர் எவ்வளவு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது என்பது தெரியாமல் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பதை காண முடியும். ஊடகங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்று சுமந்திரன் கூறுகிறார். இந்த நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்துதான் மக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறுகின்றார். ஊடகங்களை பார்த்து கூறுகின்றார், அருவருப்பாக இருக்கிறது என்று கூறுகின்றார். அதனோடு மீண்டும் கூறுகின்றார், விமர்சனங்களை முன்வைப்பது அருவருக்கத்தக்கதாக இருப்பதாக கூறுகின்றார். ஊடகங்கள் அரசியல் செய்வதை நிறுத்த வேண்டும், ஊடகங்கள் செய்திகள் பிரசுரிப்பதோடு நின்று கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாழ்ப்பாணத்திலே கடந்த 3-4 வருடங்களுக்கு முன்னர், குறைந்த 5 வருடங்களுக்கு உட்பட்ட பகுதியிலே சக்தி தொலைக்காட்சியின் அவர்களுடைய எலெக்ஷனை பொறிக்கப்பட்ட மைக்கை பார்த்து இந்த ஊடகத்தை தான் சொல்லுகிறேன் என்று ஒருமையில் விழித்ததை நீங்கள் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போது இந்த விமர்சனத்தை இவர் ஊடகங்களை சீண்டி பார்ப்பதனுடைய பின்னணி என்ன? உண்மையில் இதுல ரெண்டு விஷயம். பெரும்பாலான ஊடகங்கள் நடுநிலையாக அல்லது அரசாங்கத்தின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு சார்பானவையாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அது தவறும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே வேளையில் ஊடகங்கள் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு நோக்கங்கள் இருக்க முடியும். ஆனால் ஊடகங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்று சொல்வது அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத விஷயம். அது தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவர்கள் இந்த ஊடகங்கள் தொடர்பாக வெறுப்பை கக்குவதன் நோக்கம் இதுதான். அதாவது தங்கள் தவறுகளை மக்கள் மத்தியில் ஊடகங்கள் எடுத்து செல்கின்றன என்ற ஆதங்கம் தான் அதுக்குரிய காரணமே ஒழிய, நாங்கள் சரியாக ஒரு விடயத்தை செய்தோம் என்றால் அது தொடர்பான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் கோவப்பட வேண்டிய விஷயம் அல்ல. சரி, நாங்கள் அது தவறு விட்டால் அந்த விமர்சனம் சரியாக இருந்தால் அதை கேட்டு நாங்கள் திருத்திக் கொள்வதுதான் எங்களுக்குரிய உண்மையான பாதையாக இருக்கும். அதை கோவப்படுவதனூடாக சாதிக்கப்பட முடியாத ஒன்றும் இல்லை. எனவே நாங்கள் என்ன செய்யணும், ஊடகங்களை நாங்கள் வெறுப்பை ஏற்றி அல்லது ஊடகங்கள் மீது வெறுப்பை கக்குவதற்கு பதிலாக எங்களை ஒரு முறை சுய மதிப்பீட்டை செய்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஊடகங்கள் இவ்வாறு கதைக்கின்றன? இப்ப ஒரு சில ஊடகங்கள் அவ்வாறு பல இருக்கின்றன. ஒரு சில ஊடகங்கள் மட்டும் அவ்வாறு செய்தால் பரவாயில்லை. பெரும்பாலான ஊடகங்கள் என் மீது ஒரு விமர்சனத்தை வைக்குதென்றால் நான் கட்டாயம் சிந்திக்கவும். சில ஊடகங்கள் இருக்கின்றன தொடர்ந்து அவ்வாறு செய்வேன் என்றால் அதை நாங்கள் ஒரு வகையில் புறந்தள்ளி வைக்கலாம். ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு விஷயத்தை சொல்கின்றன, ஒரு விஷயத்தை அழுத்தி கூறுகின்றன என்கின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக அதில் நின்று ஒரு முறை சிந்திக்க வேண்டும். நாங்கள் செய்தது சரியா, நாங்கள் கூறியது சரியா என்ற ஒரு தீர்மானத்தை அல்லது மீளாய்வை நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிச்சயமாக இதுதான் காரணம். அதாவது நாங்கள் தவறான வழிக்கு போகின்றோம், அந்த தவறான வழியை நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது,
நீங்கள் வேற வேலையை செய்யுங்கள் என்று ஒரு மறைமுக எச்சரிக்கை. உங்களுக்கு தெரியும் தானே, சிலர் எவ்வாறு அந்த எச்சரிக்கைகளை விடுவார்கள் என்ற எல்லாம் கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப அந்த வகையிலே அவர்கள் அதை முயற்சிக்கிறார்கள். நிச்சயமாக அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இன்றைய காலத்தில் சமூக ஊடகங்கள் விரிவடைந்த இந்த நேரத்தில் இவ்வாறு இந்த விடயங்கள், அதாவது ஊடகங்கள் மீது இவ்வாறு வெறுப்ப கக்குவதோ அல்லது அவர்கள பணி இதுதான் என்று இவர்கள் வரையறுப்பதோ எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நிச்சயமாக நீ சரியாக நடந்தால், நான் சரியாக நடந்தால் அல்லது அவன் சரியாக நடந்தால் அதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் சரியா நடக்கிறேன், ஆனால் என்னில தவற வைத்துக் கொண்டு, அப்ப இதான் நாங்க எப்பொழுதும் ஏன் மற்றவர் மீது கோபம் வருகின்றது என்றால் எங்களினுடைய ஒரு தவறு அல்லது எங்களினுடைய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு அந்த நிலைமையின் காரணமாகத்தான் இது வெளிப்படுவதை நான் கருதுகிறேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில் தமிழ் சமூகம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்தை அனைவரும் எவ்வாறு கையாள வேண்டும், தமிழர்களிடம் இருக்கக்கூடிய அதி உச்சமான அறத்தினுடைய வெளிப்பாடுகளும் அறிகுறிகளும் என்னவாக இருக்கின்றன என்கின்ற பல அறம் சார்ந்த தமிழர்களின் மாண்புகளையும் பேரிடர் காலப்பகுதியில் அந்த மக்களினுடைய நிலைமைகள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.